ரீசன்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் பேங்கிங் செக்டர் பார்த்தோம் லாஸ்ட் வீடியோலேயே. அதில் பேங்கிங், ஆர்டிஜிஎஸ் அண்ட் நெஃப்ட், தேர்ட் ஒன் ஏடிஎம், பேடிஎம், டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு, ரீசன்ட் இஷ்யூஸ் அண்ட் மெர்ஜர் ஆஃப் பேங்க்ஸ். ஸோ இதோட மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டலு இதோட மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டிமானிஸ்ட்ரேஷன்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? ஆல்ரெடி நம்ம பேங்கிங்கை பார்த்துட்டோம். இது இன்டர்நெட் பேங்கிங், இது ஒரு எலக்ட்ரானிக் பேமெண்ட்ஸ் அப்படின்றதையும் பார்த்துட்டோம். சரி, இருந்தாலும் ஒரு ரீகால் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அதோட கண்டினியூஷனாக இதோட சேர்த்து எடுத்துட்றேன். கவனி, பேங்க்குக்கு போகாமே நம்மளால் என்ன செய்ய முடியும்? பேங்க்கை யூஸ் பண்ணி நம்மளால் மணியை என்ன செய்ய முடியும்? ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இது கோர் பேங்கிங் அப்படின்னா மையப்படுத்தப்பட்ட வங்கிகள். ஒரு 4-5 பேங்க் இருக்கும், 4 or 5 பேங்க்ஸ் இருக்குது, இல்லை 6 பேங்க்ஸ்னால். ஸோ என்னென்ன பேங்க்ஸை கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இணைக்கப்படுறது. சரி, அந்த பேங்க்ஸ்க்குள்ளேயே ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் அதை இந்த பேங்கிங் செய்யும். ஸோ இந்த ஆன்லைன் பேங்கிங் மூலமாக இதை செய்ய முடியும். டுடே விர்ச்சுவல் பேங்க்ஸ் அல்லது டைரக்ட் பேங்க்ஸ் have only an internet presence which enable them to lower cost than the traditional brick and mortar banks. அப்போ இந்த விர்ச்சுவல் பேங்க்ஸ் விர்ச்சுவல் பேங்க் ட்ரெடிஷ்னலாக பயன்படுத்துகிற பேங்க்கை விட நம்ம அதுக்காக செய்யக்கூடிய டிரான்சாக்ஷன், செய்யக்கூடிய செலவு ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ அந்த ட்ரெடிஷ்னல் பிரிங்க்கு, மாற்று பேங்க்கு அடமானம் வைக்கிறது, ஸோ பாரம்பரியமாக நம்ம பேங்க்கு போய்கிட்டு இருக்கக்கூடிய செலவு இருக்குது பார்த்தியா, ஒரு பேங்க்குக்கும் இன்னொரு பேங்க்குக்கும் இடையில் இருக்கக்கூடியது. ஸோ அது மாதிரி இல்லாமல் ஈஸியாக பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சரியா? எந்த தூரத்தில் இருந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பணத்தை என்ன செஞ்சிடறோம்? அனுப்பிக்கலாம். ஸோ இதுதான் பாரம்பரியமாக இருக்கிற வங்கியை விட இது எப்படி இருக்குது? ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ ஆர்டிஜிஎஸ் அண்டு நெஃப்ட், இதை இன்டர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபண்டை ஒரு அக்கௌண்ட்டில், அதாவது ஒரு அக்கௌண்ட் இருக்கார், அவர் ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காரு அப்படின்னு வச்சுக்கிறோம். இன்னொரு பேங்க்கில் இருக்கக்கூடிய இன்னொரு அக்கௌண்ட் ஹோல்டர் பணம் அனுப்ப முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ இப்போ இந்தியன் பேங்க்கில், நான் காலையிலே சொன்னேன் இல்லையா, ஐஓபிலேருந்து ஐசிஐசிக்கு மாற்ற முடியுமான்னு ஈஸியாக மாற்ற முடியும். சரியா? ஸோ அதுதான் இன்டர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் எனேபிள்ஸ் எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் த அக்கௌண்ட் ஆஃப் த ரிமிட்டர். சரியா? அடுத்து தெர் ஆர் 2 சிஸ்டம் ஆஃப் இன்டர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், ஆர்டிஜிஎஸ் அண்டு இது ரெண்டத்தையுமே யார் மெயின்டைன் பண்ணுறா அப்படின்னு கேட்டால் ஆர்பிஐ, யார்? ரிசர்வ் பேங்க். அதாவது நெஃப்ட் அப்படிங்கிறது ½ an hour ஒரு தடவை மாற்றக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷன். சரியா? ஸோ அதோட டைமிங் பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 7 o'clock நீ ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா அது 7:30க்கு கஸ்டமருக்கு என்ன செய்யும்? போகும். ஸோ இந்த மாதிரி உள்ள ஒரு சிஸ்டம் இது. கரண்ட்லி தெர் ஆர் த 23 செட்டில்மெண்ட் ஃப்ரம் 8 AM to 7 PM. சரியா? ஸோ சாட்டர்டே ஒர்க் பண்ணுறாங்க. சாட்டர்டே டைமிங் கிடையாது. மற்ற நாட்களில் 8 மணிக்கு இந்த டிரான்சாக்ஷன் நடக்குது. நைட்டு 7 PM வரைக்கும் இந்த டிரான்சாக்ஷன் போயிட்டுருக்கு. சரி, அப்போ எத்தனை செட்டில்மெண்ட் பார்த்தீங்கன்னா 23 செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க. சரியா? 24 மணி நேரத்தில் 23 நேரம், அதாவது ½ an hour ஒரு தடவை பணம் ரிசீவ் பண்ணுறது அல்ல, பர்டிகுலர் கஸ்டமருக்கு அனுப்புறது. ஸோ இதை ஒர்க்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. Therefore, the beneficiary can expect to get the credit for the transaction put through between 8 AM to 5:30 PM on all working days, including working Saturdays on the same day. டிரான்சாக்ஷன் 8 to 5:30 வரைக்கும் டிரான்சாக்ஷன் நடக்குது. அப்போ இந்த 8 to 5:30 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் பணம் செஞ்சிடும், டிரான்சாக்ஷன் பண்ணிடுவாங்க. இப்போ டிரான்சாக்ஷன் செட்டில்டு இந்த 6:30. சரியா? 5:30 வரைக்கும் ஃபண்டு என்ன பண்ணிடும்? கிடச்சிரும் ஒரே நாளில். ஓகேவா? இப்போ 6:30 இல்லை 7 o'clock நீ ஒருத்தர் அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புகிற அப்படின்னா அது மட்டும் என்ன செய்யும்? கன்ஃபார்மாக சொல்ல முடியும். அதே நாளில் தான், இன்றைக்கும் கிடைக்கலாம் அல்லது நாளைக்கும் கிடைக்கலாம். சரியா? அடுத்து ரெண்டுத்துக்குள்ளே டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இது நம்ம பார்த்துட்டோம். நெஃப்ட்னா நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர், ஆர்டிஜிஎஸ் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். சரியா? இங்கே டிரான்சாக்ஷன் ஹேப்பன் இன் த பிரான்ச்சஸ். பேட்சாக அனுப்புவாங்க. 8 மணிக்கு இப்போ நீ போய் பணம் போடுற அப்படின்னா உடனே போகாது, ஒரு ½ an hour ஆகும். ஸோ 8:30. சரியா? அந்த ப்ராசஸிங் டைம்
ஒரு ½ அன் ஹவர். இங்கே ஆர்டிஜிஎஸில் வந்து ஹேப்பன் இன் ரியல் டைம், அதாவது ரொம்ப வேகமாக நடக்கும். சரியா? சார்ஜஸ் வந்து போடுவாங்க, அதாவது அக்கௌண்ட்ஸில் வந்துட்டு வேகமாக ப்ராசஸ் நடக்கும். பட் சார்ஜஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா 8 AM to 6:30 PM, சாட்டர்டே மட்டும் 12:30. ஆர்டிஜிஎஸை பொறுத்த வரைக்கும் 9 AMலேருந்து 4:30 PM வரைக்கும். சாட்டர்டே வந்து அவங்க டைமிங் வந்து 1:30 வரைக்கும். சரியா? இங்கே மினிமம் லிமிட் கிடையாது. இங்கே மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஆர்டிஜிஎஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் ட்ரான்சாக்ஷன் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் இஸ் 2 lakhs. ஓகே. அடுத்தது ஏடிஎம் பார்த்தீங்க, ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். ஸோ இது 1967 வந்து ஏடிஎம் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பேங்க்கோடைய டெக்னாலஜி சிஸ்டமே வந்துட்டு மாற்றி அமைச்சிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. த நெக்ஸ்ட் ரெவல்யூஷன் ஏடிஎம் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட். ஏடிஎம்மோட அடுத்த பரிணாம வளர்ச்சி என்னன்னு பார்த்தா, அடுத்த ரெவல்யூஷன் வந்துட்டு நேரடி தொடர்பு இல்லாமல் பேமெண்ட்டாக இருக்கும். அதான் கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி. அதில் ஆப்பிள் பே, கூகுள் வாலெட் இந்த மாதிரிலாம் சொல்லலாம். அடுத்து பாரதி மகிழா பேங்க் வந்து ஸ்டேட் பேங்க்கோட இணைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய 50 பேங்க்ஸில் ஒரு பேங்காக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது. The 5 associated banks were merged on State Bank of Bikaner, Jaipur, State Bank of Hyderabad, State Bank of Mysore, State Bank of Patiala and State Bank of Trivandrum. ஸோ இது எல்லாமே ஸ்டேட் பேங்க்கோட இணைக்கப்பட்ட பேங்க்ஸ். The other 2 associated banks, namely State Bank of Indore and State Bank Saurashtra, had already been merged. சரியா? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஏற்கனவே இணைக்கப்பட்டது எதுன்னு கேட்டால் சௌராஷ்டிராவும் முன்னாடியே இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் த மெர்ஜர் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எஸ்பிஐயில் 37 crore வந்து வித் பிரான்ச் நெட்ஒர்க் ஆஃப் அரௌண்ட் 24,000 அண்ட் அரௌண்ட் 60,000 ATMs அக்ராஸ் த கண்ட்ரி. அப்போ இந்த 5 பேங்க்கையும் இணைச்சதுனால பார்த்தீங்கன்னா எங்களோட கஸ்டமர் பார்த்தோன்னா 37 crores கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க. பிரான்ச்சஸ் 24,000 பிரான்ச்சஸ், ஏடிஎம்ஸ் வந்து 60,000 crores across the country. அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா மணி மார்க்கெட். மணி மார்க்கெட் அப்படிங்கிறது ஷார்ட் டேர்ம். சரியா? ஷார்ட் டேர்ம் லோனை வந்து பேசக்கூடிய ஒரு விஷயம். அதாவது ஷார்ட் டேர்ம் லோனை வந்து பேசக்கூடியதான் மணி மார்க்கெட். மணி மார்க்கெட் இஸ் த மெக்கானிசம் த்ரூ விச் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் ஆர் லோன் அண்டு கிரெடிட். குறுகிய கால நிதிகளை வந்து கடன் வழங்கக்கூடியதான் இருக்கக்கூடியதான் மணி மார்க்கெட். இட் டிசைனட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் விச் ஹேண்டில் த பர்ச்சேஸ், சேல் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷார்ட் டேர்ம் கிரெடிட் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ ஷார்ட் டேர்ம் கிரெடிட் குறுகிய கால நிதி கருவிகளை வந்து என்ன ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறதுக்கும் பர்ச்சேஸ் அண்டு சேல் இது செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கக்கூடியதான் மணி மார்க்கெட்டுன்னு நம்ம சொல்கிறோம். இந்த மணி மார்க்கெட்டை என்ன பண்ணுது அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், அதாவது பர்ச்சேஸ் பண்ணுறது, சேல் பண்ணுறது, எதை சேல் பண்ண போகிறாங்க, எதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க, எதை பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத ஷார்ட் டேர்ம் கிரெடிட் இன்ஸ்ட்ருமெண்ட். குறுகிய காலத்தில் கடன் கருவிகளை என்ன செய்யும், வாங்கி கொண்டு போய் விற்கிறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அந்த மாதிரியான டியூட்டிஸ் வந்து பண்ணுறதுக்கு ஃபினான்ஷியல் ஒர்க்ஸ் தேவையான உதவிகளை செய்கிறது இந்த மணி மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்து கமர்ஷியல் பேங்க்ஸ், அக்செப்டன்ஸ் ஹவுசஸ், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் த சென்ட்ரல் பேங்க் ஆர் இன்ஸ்டிடியூஷன் கேட்ரிங் டு த ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் இன் த மணி மார்க்கெட். அப்போது மணி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய தேவைப்படக்கூடிய குறுகிய காலத்தில் நிதிகளை வந்து கொடுக்கக்கூடியது யாருன்னு கேட்டால் அந்த கமர்ஷியல் பேங்க்கு, அக்செப்டன்ஸ் ஹவுசஸ்ஸு, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் சென்ட்ரல் பேங்கிங். இப்போ மணி மார்க்கெட்டில் தேவைப்படக்கூடிய குறுகிய கால நிதிகளை வந்துட்டு அந்த வழங்கக்கூடியது வந்து தான் மணி மார்க்கெட்டு. சரியா? நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் சென்ட்ரல் பேங்க். அடுத்து கேபிட்டல் மார்க்கெட். கேபிட்டல் மார்க்கெட் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேசுகிறது தான் கேபிட்டல் மார்க்கெட். கேபிட்டல் மார்க்கெட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சிஸ்டம் which is concerned with the rising capital by dealing in shares, bonds and other long term investments. அப்போது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஷேரு, பாண்ட், இதை பற்றி இது சம்மந்தமான எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோன்னா கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம்.
The market where investment instruments like bonds, equities and mortgages are traded is known as the capital market. அப்போது எங்கே வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லக்கூடிய பாண்ட், ஈக்விட்டி, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு கேட்டேன்னா முதலீடு கருவிகள்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பாண்டு பத்திரங்கள், ஈக்விட்டின்னா சம பங்குகள், ஸோ அடமானம் வைக்கிறது. ஸோ இது சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் சொல்கிறது, அதோட டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது தான் கேபிட்டல் மார்க்கெட்டுன்னு சொல்லக்கூடியது. டிமானிஸ்ட்ரேஷன், இது உனக்கு தெரியும். Demonetization is the act of stripping a currency unit of status as legal tender. சட்டப்பூர்வமாக ஒரு கரன்சியோ இல்லை காயினையோ வந்து செல்லாதுன்னு அறிவிக்கிறோம்ல. ஸோ அது மாதிரி across whenever there is exchange of national bank. எப்போ வந்து நம்மளுடைய நேஷ்னல் கரன்சியை வந்து மாற்ற நினைக்கிறோமோ அப்போ இந்த டிமானிஸ்ட்ரேஷன் நடக்கும். ஸோ கரண்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணி இஸ் புல்டு ஃப்ரம் சர்க்குலேஷன் ஆஃபன் டு were placed with the new coins or notes. கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கரன்சியோ காயினையோ நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா இது செல்லாதுன்னு அறிவிச்சுட்டு அதுக்கு பதிலாக ஒரு புது வடிவமான ஒரு காயினையும் கரன்சியும் கொடுக்கறது. On 8th November 2016, the Indian Prime Minister Mr. Narendra Modi announced the demonetization of all 500 rupee and 1000 rupee bank note of the Mahatma Gandhi series. ஸோ மகாத்மா காந்தி படம் போட்டால் 500 ரூபா நோட்டு, 1000 ரூபா நோட்டு எல்லாத்தையும் மாற்றினாங்க. நம்மளுக்கு தெரியும் 2006 தான் இதை டிமானிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க. ஹவவர் மோர் தென் 99% ஆஃப் தோஸ் கரன்சிஸ் கேம் பேக் டு த ஆர்பிஐ. அப்போ இது மூலமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா 99% பணத்தை வந்து திருப்ப ஆர்பிஐக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிடுச்சு. இது எதுக்காக இந்த டிமானிஸ்ட்ரேஷன் பண்ணணும்? சில பர்டிகுலர் கரன்சியை மட்டும் செல்லாதுன்னு அறிவிக்கிறாங்க, பேங்க் கிட்ட திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்கிறதுக்கு மூலமாக பணப்புழக்கத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன விஷயத்தை வந்து சரி பண்ணுறதுக்காக செய்கிறாங்கன்னு யோசிச்சோன்னு சொன்னால் அது 4 ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரிமூவிங் பிளாக் மணி ஃப்ரம் த கண்ட்ரி, கருப்பு பணத்தை ஒரு நாட்டிலேருந்து இல்லாமல் செய்யலாம். சரியா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டாப்பிங் கரப்ஷன், ஊழலை கட்டுப்படுத்தலாம். சரியா? அடுத்து ஸ்டாப்பிங் டெரர் ஃபண்ட்ஸ், இந்த பணம் வந்துட்டு 500 ரூபா ஒருத்தருக்கு வந்து செல்லலை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஸோ தீவிரவாதத்துக்கு செயலுக்காக போகக்கூடிய அந்த ஃபண்டை வந்து நிறுத்த முடியும். அடுத்தது கர்பிங் ஃபேக் நோட்ஸ், போலி நோட்டுகள், சரியா, கள்ள நோட்டுகளை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 4 காரணங்களுக்காக டிமானிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. ஓகே, இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் டாப்பிக்கோடைய லெசன் 6 லாஸ்ட் டாபிக். இதோட 6th லெசன் ஓவர் ஆயிடுச்சு. ரீட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதில் நல்லா படித்து வச்சுக்கோமா. இதில் டிமானிஸ்ட்ரேஷன் ஒரு கொஷின் வரும், கேபிட்டல் மார்க்கெட் ஒரு கொஷின் வரும், மணி மார்க்கெட் ஒரு கொஷின் இருக்குது. இது 3 நல்லா படிச்சு. தேங்க்யூப்பா.